சொல்றா வெற்றி, சொல்றா. அப்படியாடா? சரி பட்டை கிளப்பிடலாம், நீ சீக்கிரமா வா. சூப்பர் சூப்பர்ரா. அம்மா வெற்றி துளசியை கூட்டிட்டு வரேன், நான் ஆர்த்தி ரெடி பண்ணுங்க போங்க. டேய், ஆர்த்தி மட்டும் இல்லடா, சூர தேங்காயே உடைக்கணும். எவ்வளவு பேர் கண்ணு பட்டிருக்கோம். சரிம்மா, நீங்க சீக்கிரம் போய் ரெடி சரி, பண்ணுங்க. இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏண்டா துளசி தானே வரா? என்னவோ பெரிய துரந்தர் வர மாதிரி ஒரே அடியா ஆடுற. அடங்குடா, உன் பொண்டாட்டி இங்க தோத்து நின்னு அழுதுகிட்டு இருக்கா, நீ என்னமோ அவளுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன எங்க பக்கமே இருந்து அவங்களுக்கு வேலை பார்த்தியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் துளசி நம்ம வீட்டு பொண்ணு தானப்பா, அதனாலதான். ஆமா ஆமா. கதிரு, இதோ வந்துட்டம்மா. அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. போய் ஆரத்தி எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் தேங்கான்னு உடைங்க. எதிரி நமக்கு வெளியில எல்லாம் இல்ல மாமா, இதோ வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. என் வருத்தத்துல கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தொகுதிக்கு எம்எல்ஏவா கிடைச்சதுக்கு இந்த ஜனங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா நல்ல திருஷ்டி எடுங்க. இந்த ஏரியால மீனா தான் எம்எல்ஏ ஆவான்னு நினைச்சாங்க, கடைசியில துளசி அடிச்சு தூக்கிட்டா. ஐயோ அப்பா, நான் பொதுவா தான் சொன்னேன், உங்களை மீன் பண்ணி சொல்லல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. டேய் வெற்றி, நீயும் வந்து பக்கத்துல வாடா. நில்லு. எதுக்கு வா நானுமா? சேர்ந்து நில்லு. வாடா. இந்தாங்கம்மா. கொடு. இது எதுக்கு? டேய் இந்தாம்மா, இது உன் கையால வாங்கி ஓட. நான் எதுக்கு அத்தை? இது சூர தேங்காமா. திருஷ்டி சுத்துறவங்க உடைக்க கூடாது. யாருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்க தான் உடைக்கணும். மாமா, அந்த துளசிக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா மாமா? உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. எனக்கு என்னவோ விசாரணைங்கிற பேர்ல மறுபடியும் உங்களை பிடிச்சி உள்ள வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏற்கனவே வெற்றி உங்க மேல புகார் கொடுத்து அப்புறம் அதை வாபஸ் வாங்கினான். ஆனா இந்த துளசி இப்படி பண்ணுவாளான்னு தெரியலையே மாமா. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் மீனாட்சி. நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன், இவன் என்ன? மாமா, நான் எலெக்ஷன்ல நின்னதே தப்பு. ஒருவேளை ஏதாச்சும் தப்பாகி அவளே உங்களுக்கு எதிராக சாட்சி எல்லாம் ஜோடிச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யார் மாமா இருக்காங்க? என்ன பேசுற நீ? இல்ல மாமா, அவளுக்கு அரசியல் தெரியாதுன்னு நாம தப்பா நினைச்சிட்டோம் மாமா. பெரிய அரசியல்வாதி மாமா அவ அதையெல்லாம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க இருக்கிறப்பவே இப்படி ஆட்டம் காமிச்சவ நாளைக்கு நீங்க ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துச்சுன்னா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா மாமா. இங்க பார், தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நீ என்ன இஷ்டப்பட்ட எலெக்ஷன்ல நின்ன? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ எலெக்ஷன்ல நின்ன. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்ன உன்ன நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன். என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். எம்எல்ஏ கேஸ் கொடுத்துருக்காள்ல, அவளுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பாத்துக்கிறேன். இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரணும்னு தான் நான் இந்த பாடுபடுறேன். கடவுளே, இந்த பெரிய மனுஷன் சொன்ன வார்த்தை தவறாம அந்த துளசிய வீட்டை விட்டு துரத்திட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம். அம்மா, உங்களை பார்த்து மனு கொடுக்கலான்னு வந்தோம்.
என்னங்க நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரிம்மா. எங்க குறைகள் எல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அக்கா தயவு செஞ்சு என்ன சாமி ஆக்கிடாதீங்க. நான் உங்கள ஒருத்தி. நீங்க ஓட்டு போட்டதுனால தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். உங்களுக்கு சேவை செய்யறது தான் என்னோட கடமை. நான் வேலை கரெக்டா பண்ணலனா என்னை கை நீட்டி கேள்வி கேட்க உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதுவே நல்லது பண்ணா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அது மட்டும் போதும். நீங்க எம்எல்ஏ, நீங்க எங்களுக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவீங்க. நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு தான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். என்ன பிரச்சனைன்னு இந்த பேப்பர்ல எழுதியிருக்கோமா, நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நன்றிம்மா. இந்தாங்க. கண்டிப்பாமா. சரி கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். கொடுங்க. இனிமேல் வந்தால் இந்த வெயிலில் க்யூலெலாம் நிற்க வேண்டாம், சரிங்களா? அப்பாவை பார்க்குறதுக்கு வெயிட்டிங் ரூம் இருக்கும் தெரியும்ல, அது ஏசி ரூம் தான். நீங்கள் அங்கே உட்காருங்க. எதுக்கு வெயிலில் நின்று போய் கஷ்டப்படுறீங்க? கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க ஐயா. அண்ணா கொடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். மாமா என்ன பண்ண போறீங்க? நீ வா சொல்றேன். அக்கா என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமா, இல்லை அண்ணன்கிட்டே அதை கொடுத்துருக்கலாமே? நாங்க வந்தோம் தம்பி. அப்பா கோவமா இருந்தாரு, அதான் எதுவும் பேசல. அது கோவலாம் கிடையாது, அது இது வேலையாக போயிருப்பாரு. அதை பார்த்துக்கலாம். அது நீங்கள் என்ன பண்ணீங்க? போயிட்டு அண்ணா எல்லாத்துக்கும் மோர் சொல்லுண்ணா. நீங்கள் மோர் சாப்பிட்டு தான் போகணும், சரிங்களா? அங்கே போய் அந்த அப்ப நாங்க வெயிட்டிங் ரூம்ல வரோம்மா. உட்காருங்க. நன்றிங்கய்யா. அண்ணா என்னண்ணா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை முதல்ல சொல்லியிருக்கல, பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்கண்ணா அவங்க. சொல்லலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள அப்பாவும் மீனாட்சி வந்து முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. என்னால எதுவும் சொல்ல முடியல. அவரு நீங்க எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி காமிச்சிட்டு இருக்காரு. அவர் எப்பங்க மாற போறாரு? இப்படியே தான் இருப்பாரு அவரு. தெரியல வெற்றி, என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாமே நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. சரி, அவர் அப்படியே இருந்துட்டு போட்டேன். நம்ம பாசிட்டிவா எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போவோம். வாங்க. வாங்க. நான் சரி, வரேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். ம். வெற்றி ஆ, என்ன பண்றீங்க? அது கொடுங்க. டீ உங்களுக்காக நானே கஷ்டப்பட்டு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்காக டீ போட்டீங்க? நீங்க எவ்வளவு பெரிய எம்எல்ஏ, எவ்வளவு பேப்பர் பாக்குறீங்க, பார்க்கும் போதே எனக்கு தலை சுத்துது. உங்களுக்காக டீ கூட போட மாட்டேனா? உங்களுக்காக நான் வந்து டீல இந்த ஏலக்காய்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் இஞ்சி போடலையா? போட்டிருப்பாங்க. ஆ? அது போட்டிருக்கேன்னு சொன்னேன்.